கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபகூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். The Lord God is my strength. He will make my feet like deer's feet, and he will make me walk on my high hills. ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். ஆமென். இன்றைய தியான வசனம் ஆபகூக் தீர்க்கதரிசியின் ஜெபம் ஆகும். இவர் கடைசி அதிகாரத்தில் கடுமையான சோதனைகளிலும் குறைகளிலும் துன்பத்திலும் கூட தேவனின் மீதான தம்முடைய நம்பிக்கையையும் ஆராதனையையும் வெளிப்படுத்துகிறார். இங்கு ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று கூறுவதை கவனியுங்கள். தேவனே என் சக்தி, என் உறுதி, என் வலிமையின் மூலமாக இருக்கிறார் என்று கூறுகிறார். இவ்வுலக விசேஷங்கள் அல்லது பொருட்கள் அல்ல, தேவன்தான் வாழ்க்கையில் தாங்கும் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி. மான் என்னும் விலங்கு வெகுவாக வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பாறைகள் மீது சறுக்காமல் நடக்கக்கூடியது. இதன் மூலம் தேவன் நமக்கு அவசர நிலை, ஆபத்துகள், சோதனைகள், உயரங்கள் என்பவற்றில் விழாமல் தடுமாற்றமின்றி நடக்கக்கூடிய வல்லமையையும் தெளிவையும் தருகிறார். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்கள் என்பது ஆவிக்குரிய உயர்ந்த நிலைகள், ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன். பகைவர் அடைய முடியாத பாதுகாப்பு இடங்கள், சேஃப்டி ஃப்ரம் எனிமீஸ், ஜெயமும் வெற்றியும் தரும் இடங்கள். இது ஒரு வெற்றியின் வாழ்க்கை மற்றும் உயர்ந்த ஆவிக்குரிய நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை தூய்மை ஆக்குகிறார். வெற்றிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நம்மை உயர்ந்த நிலைகளுக்கு நடத்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். தேவன்தான் நம்மை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வழியிலும் புதுப்பிக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் புதிய வலிமையை பெறுகிறார்கள். தேவன் நம்மை வலிமையானவர்களாக மாற்றுகிறார். சமரசமில்லாமல் போராட வல்லவர்களாக வளர்க்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 4:13 வாசிக்கிறோம். நம்முடைய சொந்த சக்தியால் அல்ல, கிறிஸ்துவின் சக்தியால் தான் நம் வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும். மொத்தத்தில் மானின் கால்கள் என்பது உச்சியில் நடக்கும் நம்பிக்கை வாழ்க்கை. கர்த்தர் என் பலன் என்பது நம் வலிமையின் மூலாதாரம். சாத்தியமில்லாத சூழ்நிலைகளிலும் நம்மை நிலைத்திருக்கச் செய்கிறவர்.
காகங்களைக் கொண்டு எலியாவை போஷித்தது போல தேவன் பகலிலும் இரவிலும் நமக்கு பலனும் தாங்குதலுமாக இருந்து போஷிப்பார். நிலை பெறும் நடையை அளிக்கும் தேவன் நம் தேவன். சறுக்கும் பாதைகளில் விழாமல் நடக்க உதவுகிறார். ஆவிக்குரிய நிலைத்தன்மை, தெளிவு, உந்துதல் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறார். நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். உயர்ந்த சான்றுகளுக்கான வாழ்க்கை. பகைவரால் அடைய முடியாத பாதுகாப்பு. தேவன் நம்மை நம்முடைய நிலைமையிலிருந்து உயர்த்தி புதிய ஆவிக்குரிய உயரங்களை அனுபவிக்கச் செய்கிறார். சோதனைகளில் நம்மை வலிமைப்படுத்துபவர் நம்முடைய தேவாதி தேவன். நம் பாதையை வெளிச்சமாக்குபவர். வாழ்க்கையின் கடினமான உயரங்களிலும் விழாமல் நம்மை தாங்கி நடத்துபவர். இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். தேவன் அவருடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையின் கால்களை, அதாவது ஃபீட் ஆஃப் ஃபெய்த்தை அளிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் விழாமல் சறுக்காமல் முன்னேற. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக தேவன் வெற்றி வாழ்வை திட்டமிட்டுள்ளார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு தொடர்ந்த நம்பிக்கையை, ஒழுங்கான நடையை, ஆவிக்குரிய உயரத்தை, கடின சூழ்நிலையில் கூட பரிசுத்தமான நடைமுறையை காண்பிக்க தேவன் நம்மை வலிமைப்படுத்துகிறார் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்களாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர் என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். எங்கள் கால்கள் திடமாய் இருக்க நீர் மானின் கால்களைப் போல மாற்றும். எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நிலை தடுமாறி கீழே விழுந்து விடாதபடி எங்கள் கால்களுக்கு பலத்தை கொடுப்பதோடு எங்களை தாங்கி வழி நடத்துகிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பலனாக இருக்கும் பொழுது நாங்கள் எந்த அச்சத்திலும் நடுக்கத்திலும் வாழ வேண்டியது இல்லை என்பதை உணர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கால்களை மானின் கால்கள் போல் மாற்றி உயர் சவால்கள் நிறைந்த பாதைகளிலும் சறுக்காமல் நடக்க கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உச்சிகளை நீரே அமைத்து எங்களை உயர்ந்த இடங்களுக்கு நீர் நடத்தப் போகிற கிருபைக்காக இப்பொழுதே நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.